நீ அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு வந்து ஹிந்தியில தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, "நீ எப்படி இருக்கிற?" அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல அ அ சின்ன பசங்ககிட்டயோ நம்ம கேட்போம். "நீ எப்படி இருக்க?" அப்படின்லாம் நம்ம கேட்போம். அதுக்கு இது வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். நீன்ற வார்த்தை வச்சு நம்ம நெறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுவோம் டெய்லி லைஃப்ல. இப்ப பாருங்க, நீனா தும் அப்படின்னு சொல்லுவோம். நீ அதாவது எப்படி அப்படின்னா கைசே. எப்படி அப்படின்ற கொஸ்டின் வேர்ட் வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நெறைய கொஸ்டின் வேர்ட்ஸ்லாம் வந்து சென்டென்ஸா மேக் பண்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்குங்க. அண்ட் இருக்கிறாய் அப்படின்னா ஹோன் போடுவோம். தும் எங்கெல்லாம் வருதோ, அங்கெல்லாம் நம்ம ஹோன்றத போட்டு முடிப்போம். இது வந்து ஜெனரல் ரூல்ஸ். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்ப பாருங்க, தும் கைசே ஹோ அப்படின்னா, நீ எப்படி இருக்கிற? அந்த இருக்கிறான்றதுக்கு தான் அவங்க ஹோன் போட்டு முடிக்கிறாங்க. தும் கைசே ஹோ அப்படின்னா, நீ எப்படி